ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோலா உருண்டை வறுவல். நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோவில் கோலா உருண்டை குழம்பு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கோலா உருண்டைக்கு நம்ம கொத்தி தான் கறியை வாங்கிக்கணும். இப்போ 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா அலசி தண்ணியே இல்லாமல் இருக்க புழிஞ்சுக்கோங்க. நல்லா அலசிட்டு லாஸ்ட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையானது ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு நார்மல் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, கசகசை, இஞ்சி. இதோட அளவெல்லாம் நான் இன்க்ரீடியன்ஸில் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் 2 தூளையும் நான் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறம் 100 பொட்டுக்கடலை, அதாவது லாஸ்ட்டாக குட்டி ஒரு படி இருக்குல்ல அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஸோ கோலா உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இப்போ பொட்டுக்கடலையை ஃபஸ்ட் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய், இது கூட இஞ்சி, பூண்டு, கசகசா, வெங்காயம் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் மையா. ஸோ நெக்ஸ்ட்டு கறியை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துருக்கோம். தேங்காய் பார்க்குறப்ப நல்லா மையாக அரைச்சிருக்கணும். அது மாதிரி தான் கறியும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பிளெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த பவுடர் எல்லாத்தையும், பொட்டுக்கடலை மாவு, ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இது கூட உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மாதிரி வரணும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு பத்தலைனா உப்பு, அப்புறம் இதோட கலர் நல்லா எல்லோவாக இருக்கணும். அதுக்காக கலர் பத்தலைனா மஞ்சள் தூள் கூட இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். உரப்பு, உப்பு, மஞ்சள் எல்லாமே கரெக்டாக, அந்த கலர்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை கரெக்டான குட்டி குட்டி அந்த ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, எண்ணெயில் நீங்கள் கருவேப்பிலை போட்டு டேஸ்ட் ஏற்றுறதுக்காக அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. வெறுமனே எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உருண்டையை போட்டு எடுத்தால் போதும். நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப அந்த ரவுண்டாக உருட்டின பால்ஸை லைட்டாக தட்டி போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக இப்போ இது நல்லா டார்க் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மீலுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சில பேர் தேங்காயெலாம் கம்மி பண்ணுவீங்க. அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீக் நம்ம குழம்போட ரெசிபி பார்க்கலாம்.